நிச்சயமாக, அதாவது பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழகம் வந்துள்ளார். குறிப்பாக சென்னை வந்த அவர் தற்போது பாண்டி பஜார் பகுதியில் வாக்காளர் வாக்கு பிரச்சாரம் செய்து வருகிறார். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலானது பரப்புரை களம் சூடி பிடித்துள்ள நிலையில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்ட பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வந்தார். சரியாக 6:05 மணிக்கு விமான நிலையம் வந்தடைந்தவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக பாண்டி பஜாருக்கு வந்தடைந்தார். அங்கிருந்து தற்போது சென்னையில் உள்ள வேட்பாளர்கள், குறிப்பாக வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, பால் கனகராஜ், வினோத் பி செல்வம், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோருக்கு பரப்புரை செய்வதற்காக தற்போது சாலை மார்க்கமாக பிரச்சாரத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக தொடர்ச்சியாக சொல்ல வேண்டும், தேசிய தலைவர்களுடைய வருகையானது தற்போது சென்னையில் அதிகரித்துள்ளது. தமிழகத்திலும் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. மத்திய அமைச்சர்களாக இருக்கட்டும், குறிப்பாக ராஜ்நாத் சிங், ஸ்மிருதி இரானி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் பாஜகவிற்காக ஆதரவு திரட்டுவதற்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் சென்று தங்களுடைய பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த பல முறை தமிழகத்தில் தொடர்ச்சியாக வந்திருந்தார். தற்போது தேர்தல் காலம் என்பதால் தொடர்ச்சியாக தற்போது வாக்குகளை சேகரிக்க தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிறார். இதற்கு எதிர்கட்சிகள் பல்வேறு கட்டத்தில் விமர்சனம் செய்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், வாக்கு சேகரிக்காக மட்டும்தான் பிரதமர் வருகிறார். எந்த விதமான ஒரு தூத்துக்குடி பெருவெள்ளம், சென்னையில் பெருவெள்ளத்தின் போது பிரதமர் அவர்கள் வரவில்லை, எந்த விதமான நிதியும் தரவில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்து வந்தாலும் கூட தொடர்ச்சியாக பிரதமர் தங்களுடைய வாக்குகளை பாஜக வேட்பாளருக்காக ஆதரவு திரட்டும் வகையில் தற்போது பிரச்சாரத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார். சுமார் ஒரு 7:30 மணி அளவில் இந்த பிரச்சாரமானது இந்த பாண்டி பஜாருக்கு சுற்றியுள்ள சாலைகள் தேனாம்பட்டை வரையும் இந்த சுற்றியுள்ள சாலைகள் இந்த பிரச்சாரமானது நடைபெறும். இதன் காரணமாக சாலையானது முழுவதுமாக அடைக்க வைக்கப்பட்டுள்ளது. காவல்துறையின் பாதுகாப்பினர் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 4000 காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த பகுதியில் இருக்கின்ற பொதுமக்கள் பெரும் பாதிப்படைந்து இருக்கிறார்கள். ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கம் செல்ல முடியவில்லை என்று அந்த பாதிப்படைந்துள்ளார்கள். குறிப்பாக அங்கு வணிகம் செய்யும் வணிக கடைகள் முழுவதுமாக அடைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தற்போது சொல்ல வேண்டும் என்றால், சுமார் 7:30 மணி வரை நடைபெறும் இந்த சாலை மார்க்கமான பிரச்சாரமானது ஒரு நடைபெற்று இதன் பிறகாக அவர் கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகையில் தங்குவார். இதையடுத்து நாளை 9:15 மணிக்கு வேலூர் சென்று அங்கு ஏசி சண்முகம் அவருக்காக ஆதரவான ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார். இதையடுத்து அவர் கோயம்புத்தூர் செல்லும் அவர் அங்கிருந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு இறுதியாக நாக்பூர் சென்றடைகிறார். தொடர்ச்சியாக பிரதமருடைய வருகையானது பாஜகவிற்கு ஒரு பலம் சேர்க்கும் என்று பாஜகவின் வேட்பாளர்கள் கூறினாலும் கூட எதிர்கட்சியினர் அதை வைத்து விமர்சனம் செய்கிறார்கள்.